ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டிஆர்ஏ எக்ஸ்ப்ளோரர். நான் தான் உங்கள் ரோஷன். நம்ம விண்டேஜ் கார் சீரீஸில் தேர்ட் பார்ட் தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 90s காமிச்சிருந்தேன், செகண்ட் பார்ட்டில் வந்து 40s காமிச்சிருந்தேன். இப்போ நம்ம திருப்பி 50ஸ்குள்ளே போகலாம். இது ஒரு செடான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து செலிப்ரிட்டிஸ் லைக் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் அவங்கெல்லாம் வச்சுருந்த வண்டி வச்சுருந்துருப்பாங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏன்னா இது அந்தளவுக்கு ஃபேமஸான வண்டி, சூப்பரான வண்டிங்க. அது நான் என் வாயால் சொல்கிறதுக்கு நீங்கள் போய் பார்த்துங்க. 1 2 3. பார்த்தீங்களா, நம்ம பிளைமவுத் செவாய், ஒன் அண்ட் ஒன்லி பிளைமவுத் செவாய். இவர் வந்து 1957 சேர்ந்தவர். இவரும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஆள் தான். எல்லா பிளைமவுத்தும் வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க கஸ்டமர்ஸுக்கு. அப்போ கரெக்டாக 1956 அப்போ வந்து இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் சில புக்கிங்ஸ்லாம் இருந்துச்சு, சில கஸ்டமர்ஸ் வந்து புக்கிங்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ இவர் வந்து டைரக்ட் இம்போர்ட்டட் ஃப்ரம் USA. இவர் வந்து அங்கேயே வந்து எல்லாமே அசம்பிள் பண்ணி இவர் அங்கேருந்து டேக்ஸ் பே பண்ணி எடுத்துகிட்டு வந்த வண்டி. அப்போவே இவர் 57லேயே வந்து நம்ம இம்போர்ட் பண்ண வண்டி. முக்கியமாக இவர் இதோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்தியன் மேக்குக்கும் இவருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த சைடில் இருந்து வர பீடிங்ஸ், அந்த சில்வர் பீடிங்ஸ் லைனிங்லாம் வந்து இதுக்கும் நம்ம இந்தியன் மேக்குக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்ப்போம். போயிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம செவாயோட டீட்டெயிலான இது. நம்மளது வந்து 1957 பிளைமவுத் செவாய். அதோட கிளியராக என்னென்ன ஸ்பெக்கெல்லாம் இருந்துச்சு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி இந்த போர்டில் இருக்குது, அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதுலேயே பிளைமவுத்தில் வந்து 4 டைப் ஆஃப் லைன்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு 3 வந்து செடான் டைப்பில் வந்துச்சு. சபர்பன் லைன் மட்டும் நமக்கு வந்து MPV செக்மெண்ட்டில் வந்திருக்கு. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டான வண்டின்னு சொல்லி அது வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த டிசைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரோடைனமிக்காக, ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் சொல்லி ஸ்பீடை பற்றியும் மென்ஷன் பண்ணி அதுவும் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த போர்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இந்த காரோட எக்ஸ்டீரியரில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஏரோப்ளைன் தாங்க. இதுதான் இதோட அழகே. எவ்வளோ அழகாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா சொல்கிறக்கு வார்த்தையே இல்லைங்க. அதை வந்து நம்ம நேரில் வந்து அந்த காரை வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் இதோட அழகு புரியும். அப்புறம் அழகாக பிளைமவுத்துன்னு பெரிய பேட்ஜ், அந்த ஃபுல் பேனட் வரைக்கும் அப்படியே பிளைமவுத் இங்கே ஆரம்பித்து கரெக்டாக சென்டர் பண்ணி 3D லோகோவில் வந்து மெட்டல் பீசஸாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டும். அது போக நம்மளோட லோகோங்க, வண்டியோட பிளைமவுத்தோட லோகோ அழகாக வந்து இந்த எம்ப்ளம் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சில்வர் பீடிங்கில் அவ்வளோ பெரிய லோகோவையும் அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பீஸுங்க இது. அது போக இங்கே ஒரு கீழே இன்னொரு இன்டேக்காக, கொஞ்சம் ஏர் இன்டேக்காக, ரேடியேட்டருக்காக இங்கே ஒரு இன்டேக் விட்டுருக்காங்க, பெரிய கேப்பு. அதுக்கு கீழே ஒரு கேப்பு. இது ஒரு சில்வர் கிரில்லு, பெரிய கிரில்லுங்க, மேசிவான கிரில் கொடுத்துருக்காங்க அழகாக. அது கீழே அந்த பம்பர், சில்வர் பம்பர் வருது. மெட்ராஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்க வண்டி. ஸோ இது வந்து அழகாக ஒரு ஹாலஜன், சிங்கிள் ஹாலஜன் லேம்ப்பு, கீழே ஒரு இண்டிகேட்டர்ஸ், அதே மாதிரி ரைட் சைட்லேயும் வந்துடுது. அப்படியே நம்ம சைடுக்கு போனோன்னா இங்கே ஒரு ஹிஞ்ச் மாதிரி கொடுத்து பேனட்டுக்கு தனி ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருக்காங்க, தனி போர்ஷன் அழகாக. இது மட்டும் தனியாக தெரியும், பேனட் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி ஒரு போர்ஷன். அது போக ஒவ்வொரு ஹெட்லைட்லேருந்து ஒரு லைன் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது.
அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படியே பேக் வரைக்கும் அந்த டோர்லேருந்து அப்படியே ரன் ஆகி போகுது. நிறைய க்ரோம் ஆக்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏரியா ஃபுல்லாக அந்த அவுட்லைன் ஃபுல்லாக க்ரோமில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன் இந்த பிளேட்ஸ் கூட இந்த க்ரோமில் தான் வந்திருக்கு. மேபி இப்போ வந்து இந்த பிளேட்ஸ் எல்லாம் மாற்றும் போது இப்போ வந்து இந்த பிளாக்ல வந்திருக்கும் போல். மற்றபடி எல்லாமே க்ரோமிங்லேயே தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே சைடுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபெண்டர்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. ஃபெண்டரில் ஆரம்பித்த ஒரு க்ரோம் பிளேட்டிங்கு அப்படியே ஸ்டார்ட் ஆகி கடைசி வரைக்கும் போகுதுங்க. எண்டு வரைக்கும் வந்து இந்த ஃபினிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்பெஷல் லைன்னு நினைக்கிறேன் நம்ம வண்டியோடது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக் கிளாஸ் ஏரியா இருக்குல்லங்க, அதை சுற்றி ஒரு க்ரோம் லைன் இங்கே அழகாக அந்த கிளாஸ் சுற்றி வருது. அது கூட ஜாயின் ஆகி அப்படியே பேக் ஃபெண்டர் கூட வந்து இங்கேருந்து ஒரு லைன் அப்படியே கிராஸ் ஆகி அப்படியே கீழேருந்து அப்படியே ரன் ஆகி கடைசி டெயில் லைட் வந்து சேருது. இங்கே ஒரு அழகான செவ்வாய் இந்த மாடலோட பேட்ச் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு டேங்கோட ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த பேக்கோட அழகு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாதுங்க. இது அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் பீஸு அழகாக வந்து இங்கே ஏரோடைனமிக்காக அங்கே காற்றுல கிழிச்சு இப்படி இந்த காற்றை அப்படி வெளியே விடுறதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அழகாக அப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணி இதில் அப்படியே க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அப்போ சூப்பராக இந்த லைட்டெல்லாம் சூப்பராக ப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக க்ரோம் ஆக்சன்ஸ் கொடுத்து அவ்வளோ ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பம்பரும் ஃபுல்லாக ஒரு சில்வர் பம்பராக வந்துடுது. நல்லா பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே பேக்லேயும் ஒரு சூப்பரான ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒரு பேட்ஜு, அது லோகோ பார்த்தீங்களா, சிம்பிளாக ரொம்ப அழகாக. இந்த பேட்ஜ் வந்து கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. இதெல்லாம் இந்த ரெஸ்டோர் பண்ணால் சூப்பராக அந்த சில்வரில் ரெஸ்டோர் ஆச்சுன்னு வைங்க, இதெல்லாம் தனியாக தெரியும், சூப்பராக இருக்கும் அந்த வண்டி. அதே மாதிரி தாங்க இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டெயில் லைட் அப்புறம் வந்து இந்த இண்டிகேட்டர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைலன்சஸ் வந்துடுது. இதுலேயும் எல்லாம் லீவ் சஸ்பென்ஷன் தான் வந்திருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து லீவ் சஸ்பென்ஷன்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அந்த ரைட் சைடில் இருக்கிற மாதிரியே தான் இந்த சைடும் வந்து அந்த லைன் க்ரோம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து இந்த கடைசியிலேயே எண்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த பேக் கிளாஸில் பார்த்திங்கன்னா அந்த க்ரோம் அப்படியே அதுலேருந்து கன்யூ ஆகி இந்த பேக் ஃபெண்டரோட கன்யூ ஆகி அப்படியே பாஸ் ஆகி போகுதுங்க. இங்கேயும் ஒரு செவ்வாய் பேட்ச் கொடுத்துருக்காங்க சூப்பராக. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா இந்த ப்ளூ, இந்த கலர் வந்து தனியாக தெரியுதுங்க. சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலர். சீப்பிலரில் வந்து அழகாக வந்து நீட்டாக வந்து ஒயிட்லேயே மில்க் ஒயிட்டுங்க, இது பியூர் ஒயிட் கிடையாது, மில்க் ஒயிட்டில் வந்து அழகாக ஃபினிஷ் ஆகிருக்கு இந்த ஒயிட் கலர் டாப் ரூஃப். ஓகேங்க, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பேக்கில் அந்த டெக்கை பார்த்துருவோம். இப்போ பேக் பார்த்திங்கன்னா இது பெரிய செடான்னாலே எப்போவுமே ஸ்பேஸ் வந்து பெரிய ஸ்பேஸாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் இவங்க ஏதோ மற்ற பொருள் அந்த சீட் கவரு, வண்டியோட கவரு, ஸ்டெப்னி இங்கே வீல் தனியாக இருக்குது. அது போக சின்ன சின்ன விஷயங்கள் இதோட மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் டஸ்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. மற்றபடி பெரிய ஸ்பேஸுங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 10 பேருக்கு தேவையான ட்ராவலிங் தேவையான கிளாத்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே எசென்ஷியல் மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம். சரிங்க, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்டீரியருக்குள்ளே அப்படியே போவோம். பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்குள்ளே வந்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அழகாக வந்து இங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்துடுது. பக்கத்தில் வந்து பேட்ரிக்கான காஜு, அப்புறம் வந்து நம்ம ஃபியூவல் இருக்கா இல்லையா எம்டியாக ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு ஒரு காஜு, அப்புறம் வந்து இந்த ப்ரொவிஷன் வந்து மியூசிக் சிஸ்டம்க்குன்னு நினைக்கிறேன். அது வந்து கரெக்டாக இல்லை, இப்போ எதுவுமே இல்லாதனால எம்டியாக இருக்குது. இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸு. அது போக அப்படியே இது ஃபுல்லாக உள்ளே வந்து எதுவும் இன்டீரியர்ஸ் வந்து சாஃப்டெல்லாம் இல்லைங்க, எல்லாமே ஃபைபர் மெட்டீரியல், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. இதுவெல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த சைடு கேஜ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேஸ் லைன் இருக்குது. 2 காஜ் வருதுங்க. அங்கேயும் ஒரு கேஸ் லைன் காஜ் வருது, இங்கேயும் வருது. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட்டு கூல், என்ஜினோட டெம்பரேச்சர், அப்புறம் வந்து ஸ்பீடோமீட்டர், மைல்ஸ் பர் ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு வந்து அவ்வளோதாங்க, அழகாக இருக்குது. அது போக இந்த கிளாஸ் ஏரியா பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு. ரொம்ப ஸ்லீக்கான கிளாஸுங்க. இருக்கிறதுலே நான் 3 காரில் பார்த்ததுலையே இந்த ரியர்வியூ மிரர் பாருங்கள் எவ்வளோ ஸ்லீக்காக இப்போ இருக்கிற ஸ்டைலிஷான மிரர் மாதிரி அப்போவே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மற்றபடி இதில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதில் பாருங்கள், இந்த கீ காமிக்கிறேன். கீ பார்த்தீங்களா, பிளைமவுத், இதுதான் அந்த கீ. அழகான கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீர் ஃப்ளோர் கீர் வரதில்ல, காலம் கீர் தான் வருது. அழகாக கொடுத்துருக்காங்க. அது போக இண்டிகேட்டர்ஸ்க்கு வந்துடுது. வாழ்ந்தால் இப்படி வாழ்ந்துருக்கணுங்க, ஜம்மன் இருக்கு வண்டி. ஃப்ளைட்டாக பொறாமையாக தான் இருக்குது. பாவம் ஓனர் வந்து கன்வென்ஸ்டன் நினைக்கிறேன், சுற்றி போட சொல்லணும்.
அப்படியே ரியருக்கு வந்துக்கலாம். ஃப்ரண்ட்டை விடங்க ரியரோட ஒரு ஒரு சொகுசே தனிங்க. அப்படி வாங்கி உட்கார வச்சுக்கிறது உள்ளுக்குள்ளே ஒரு சூப்பரான ஸ்ப்ரிங் சோஃபா தான். எந்த ஒரு ஷேக்குமே தெரியாது. நல்லா லக்ஸுரியாக உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடும். சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வண்டி வந்து பெட்ரோல் வண்டினால பெருசாக அவ்வளோ பெரிய சவுண்டு அப்படி ஒரு மாதிரி வைப்ரேஷன்ஸு அதெல்லாம் எதுவும் இல்லை. சூப்பர் க்ளீன் ஸ்மூத் செம்ம இன்ஜினுங்க வண்டி. அதை நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வண்டியோட என்ஜினோட சவுண்ட் பற்றி பார்த்துருவோம். என்னால் நம்பவே முடியலைங்க. சவுண்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சவுண்டே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான இன்ஜின் போல். சவுண்ட் வந்து பெருசாக எனக்கு கேட்கவே இல்லை. கேஸ்டைன் இன்ஜினு ரொம்ப அந்த ஒரு டீசல் இன்ஜின் மாதிரி பெரிய சவுண்ட்ஸ் எல்லாம் இல்லை. சூப்பராக இருக்குது. சரி, அப்படியே பாருங்கள். நம்ம பேக்கில் நம்ம சைலன்சரோட சவுண்டு பார்ப்போம். சைலன்சர் கிட்ட தாங்க சூப்பராக ஒரு சவுண்டு வருது. எப்படிங்க, நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்திருக்கும். பெருசாக அந்த டீசல் என்ஜின் மாதிரிலாம் ரொம்ப ஒரு சவுண்ட்லாம் ரொம்ப ரொம்ப க்ரீமியான என்ஜின் நினைக்கிறேன். என்னால் நம்பவே முடியல. இப்போ இருக்கிற கார்ஸு கூட இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரில. சூப்பராக இருக்குது. ஜம்முன்னு இருந்துச்சுங்க கேட்குறக்கே சவுண்டு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சீட்டில் பாருங்கள், அழகாக ஒரு ஆஸ்ட்ரே அழகாக கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் வந்து அதிகமாக சிகரெட்ஸ் மற்றபடி யூஸ் பண்ணுறதுனால இது வந்து அழகாக கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே ஆஷ் தட்டிக்கிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்டீரியர் வந்து அவ்வளோதான். பேக்லேயும் அவ்வளோதான். தாராளமாக இங்கே ஒரு 3 பேர் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நல்லா பெரிய ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிற ஆள் 3 பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. லக்ஸுரியாக இருக்குது சொல்லப்போனால். முதல்ல வந்து கான்டஸாக பார்த்தோம், அப்புறம் வந்து சூப்பர் டியூலக்ஸ் பார்த்தோம். அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக் சீட்னால் நம்ம செவாய் தான். ப்ளைமவுத்தோட செவாய் சீட் தான் இருக்கலே ரொம்ப ரொம்ப லக்ஸுரியாக இருக்குது. பேக்கில் இப்படி உட்காந்தாலே அந்த ஒரு அந்த என்ன சொல்கிறது, ஓனர்ஸ் காருன்னு சொல்லுவாங்களே, முன்னாடி வந்து டிரைவர்ஸ் ஓட்டுவாங்க, பின்னாடி ஓனர்ஸ் உட்காந்து வருவாங்க, அந்த காருங்க இது. சூப்பர் ஸ்லீக்கன் கார் இது. கண்டிப்பாக வந்து ஸ்பீடும் சொல்ல முடியாதுங்க, செம்மையாக அல்லுன்னு நினைக்கிறேன். அதோட என்ஜின் ஸ்பெக் பார்த்தா அப்படி தான் தெரியுது. நான் வந்து கிளியராக அது எவ்வளோ பிஹெச்பி என்ன டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது, 3000 cc 6 சிலிண்டர் என்ஜின் நினைக்கிறேன். என்ன டார்க்கு பிஹெச்பி அதெல்லாம் நான் வந்து கிளியராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுற வீடியோவில். ஓகேங்க, நம்ம அப்படியே என் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். விண்டேஜ் கார் சீரீஸ் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். இன்னும் நிறைய விண்டேஜ் கார்ஸ் ஒவ்வொன்றா நான் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், எப்போவாது தான் கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக நான் வந்து நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஒவ்வொரு காராக உங்களுக்கு வந்து கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு விண்டேஜ் கார் சீரீஸில் பார்ப்போம். until then bye from ரோஷன். TRI எக்ஸ்ப்ளோரருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.